ஃபினிஷ்ல மேக்கப் பண்றது ரொம்ப கஷ்டமோ, இல்ல பிரைடு கேட்குற மாதிரி ரொம்ப நேச்சுரலா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மேக்கப் பண்றது ரொம்ப டாஸ்கா? கண்டிப்பா இல்லைங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட மாடல் டீப் ஸ்கின் டோன் மாடல். இவங்க டீப் ஸ்கின் டோன் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்இவன் ஸ்கின் டோனில் இருந்துச்சு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, காமனாக நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் தான். ரொம்ப ரேராக ஒரு சில பேர் தான் வந்து ஈவன் ஸ்கின் டோனில் இருப்பாங்க. மற்றபடி நம்ம மவுத் சுற்றி டார்க்காக இருக்கும், ஃபோர்ஹெட் டார்க்காக இருக்கும், அண்டர் ஐ டார்க்காக இருக்கும், இல்லை பிம்பிள் வந்து மார்க்காக இருக்கும். மாடல்லாம் எப்போவுமே வந்து நமக்கு ரொம்ப கிளியர் ஸ்கின்ல வருவாங்க அப்படின்னலாம் அர்த்தம் கிடையாதுங்க. அது இல்லாமல் நாங்கள் சூஸ் பண்ணுற மாடல்லாம் எப்பவுமே கொஞ்சம் டஃப்பான ஸ்கின்னாக தான் வந்து எடுப்போம். ஆனால் இப்போ ஃபைனல் லுக் பண்ணல. ஸோ வந்து ஒரு ஈவனாக அவங்களோட ஸ்கின் டோனும் மாறாமல் கொஞ்சம் ஹைலைட்டிங் பார்ட்லாம் ஹைலைட்டாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மேக்கப் வந்து என்கிட்ட கஷ்டமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன்னா நான் ப்ராப்பரான டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ராப்பரான ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டான ஷேடு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளால் எந்த ஸ்கின் டோனில் மாடல் எப்படி வந்தாலும், எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்கின்னாக வந்தாலும், எவ்வளோ அன்இவனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவன் ஸ்கின் டோனில் ஸ்கின் ஃபினிஷ் மாறாமல் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நான் சொன்ன டெக்னிக், ப்ராடக்ட்டு, அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஷேடு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட அப்கமிங் பேட்ச் May 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி மொத்தமாக 10 லுக்கு நீங்கள் செம்மையாக வந்து பார்ப்பீங்க. இதில் கார்டஸ் மேக்கப், செல்ஃப் க்ரூம் மேக்கப் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.